யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரத்துல 16வது வசனம். இந்த பைபிள்லே மைய வசனம் அதான் சொல்றாங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அந்த இடத்துல நித்திய ஜீவன் அப்படின்னு சொல்லி இருக்கு. இன்னைக்கு இந்த ஜீவனை குறித்து பார்த்தீங்கன்னா அதை நம்முடைய உயிருக்கு சரியா சொல்லலாம். எப்படின்னாக்கா, அவர் ஜீவன் போயிருச்சுங்க, ஆள் மரிச்சு போயிட்டார், அவருக்குள்ள இருந்த ஜீவன் உயிர் பிரிஞ்சிருச்சுன்னு சொல்றோம். அடுத்து என்ன சொல்றோம்? என்னங்க, ஒண்ணுமே ஜீவன் இல்லாம இருக்கிறாங்க, நடத்தையில வாழ்க்கையில ஒண்ணுமே ஜீவன் இல்லைங்க அப்படிங்கிறப்ப நம்முடைய வாழ்க்கையை குறித்து சொல்லுகிறது. அப்ப ஜீவன்கிறப்ப மரணத்தையும் குறிக்குது. நமக்குள்ள இருக்க ஜீவன் போயிருச்சுன்னா மரணம் வந்துடுது. நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஜீவன் அது பரிபூரணப்படாம இருக்கிறப்ப என்ன ஆகி போயிடுது? ஏனோ தானம்னு வாழ்றங்க. ஒரு நம்பிக்கை இல்லாம, நிச்சயம் இல்லாம, ஜீவன் இல்லாம, ஒரு நல்ல செய்தியை கேட்டோடனே ஒரு சந்தோஷமா, அப்படியா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் இப்படி செஞ்சிருக்காருன்னா அப்படி சொல்றவங்களா இருக்கணும். ஆமா என்னத்த அப்படின்னாக்க அவங்களுக்குள்ள ஜீவன் இல்லாத, ஜீவியம் வெற்றியா இல்லை அப்படின்னு சொல்றோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த நித்திய ஜீவனை குறித்து நம்ம வாசித்தது போல அந்த ஜீவன் பரிபூரணப்பட, நமக்குள்ளே தேவன் ஜீவனை கொடுத்திருக்கிறார். அது பரிபூரணப்பட வேண்டும். அது பரிபூரணம் அப்படிங்கிறப்ப நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம், பொருளாதாரம், கைகளின் பிரயாசம் எல்லாவற்றிலையுமே ஒரு நிறைவை குறிக்கிறது. எல்லா நன்மைகளையும் இந்த நித்திய ஜீவனுக்குள்ள வச்சு கொடுத்திருக்கிறார். நித்திய ஜீவன். ஏன்னா யாரும் கெட்டு நரகத்துக்கு போகக்கூடாது. ஆகையினால தேவன் நம்முடைய குமாரனையே கொடுத்தார். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அந்த ஜீவன் இதை யோவான் சுவிசேஷம் 1 அதிகாரத்துல முதல் 3 வசனத்துல பாருங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே இல்லாமல் உண்டாகவில்லை. வார்த்தையாய் இருந்தவர், தேவனோடு இருந்தவர், தேவனாக இருந்தவர், அவர் மூலமா தான் எல்லாமே உண்டாயிற்று. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. நம்ம உயிரை குறித்து சொல்லல, அந்த உயிருக்குள்ள, நம்முடைய ஜீவனுக்குள்ள இவருடைய நித்திய ஜீவன், இயேசுடைய ஜீவன் நமக்குள்ளே வருகிறது. இயேசு அதைத்தான் சொல்லப்பட்டிருக்கு, அவருக்குள்ள, இயேசுவுக்குள்ள ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன்